வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. காலையில கதவ தொறக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சரியான பனி, குளிர்ந்த காத்து. அந்த குளிர்ந்த காத்து, அந்த அடிக்கிற பனியில பார்த்தீங்கன்னா, காலையிலைக்கு வெள்ளனே முழிப்பு தட்டிருது. தூக்கமே வரவே மாட்டேங்குது. ஆனா, வெயில் காலத்தில வந்து அப்படி இருக்காது. நைட்டு முழுக்க வெக்கையா இருந்தாலும் எப்படியோ தூங்கிருவோம். ஆனா, காலையில அந்த சிலு சிலுன்னு அடிக்கிற காத்துக்கு தான் அப்படி ஒரு தூக்கம் வரும். எந்திரிக்கவே மனசே வராது. இதுக்கு நேர்மாறா தான் இந்த குளிர்காலம். இன்னைக்கு என்ன சமையல் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சேம்பு கிழங்கு வறுத்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி எல்லாமே போட்டு ஒரு சாம்பாரை வச்சு சிம்பிளான சாப்பாடை அன்றைக்கி முடிச்சிட்டோம். இந்த குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பை இப்போ தான் வந்து அதிகமாக மெயின்டைன் பண்ணணும். தண்ணி வந்து இந்த டயத்தில் தான் வந்து அதிகமாக நம்ம குடிக்கணும். ஏன்னா நம்ம தண்ணியே குடிக்காதனால நம்ம உடம்பு வந்து ஓவராக ஹீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாயில் புண்ணு இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிறையவே குடிக்கணும். வெயில் காலத்தில் சொல்லவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம தண்ணி இனி அரை மணி நேரத்துக்கு தண்ணி சாப்பாடு சாப்பிட்றத விட தண்ணியை தான் அதிகமாக குடிப்போம். குளிர்காலத்தில் வந்து நம்மளால் தண்ணியே குடிக்க முடியாது. சூடாக தான் எதனாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்க சொல்லும். ஆனால் அப்படி இருக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் தண்ணி வந்து நிறையா குடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தண்ணி நிறையா குடிங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் மழை வந்துருச்சு. எனக்கு அந்த அடித்த கொஞ்ச நேரம் மழை பெஞ்சதில் பார்த்தீங்கன்னா என்ன அறியாமலே எனக்கு தூக்கம் வந்து நான் தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் நான் எந்திரிச்சு பார்த்தா என் பக்கத்தில் அதுவும் சேர்ந்து படுத்து கிடக்கு. சிவனியாவும் சேர்ந்து படுத்து தூங்குது. சரி எந்திரிச்சு 2 பேரும் ஒரு பிளாக் காஃபியை போட்டு 2 பேருமே குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு அவளை உட்காந்து ஹோம்ஒர்க் எழுத சொன்னேன். எழுதலை. இங்கிட்டு அங்கிட்டு நகட்டி கொடுத்துக்கிட்டு பேசாமல் இருந்துட்டா. சரி அவங்க அம்மாட்ட 2 அடியை வாங்கி அவள் எழுதட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இன்றைக்கி வெத்தலை விளக்கு போடுறதுனால எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லபடியாக 8 மணிக்கு வெத்தலை விளக்கை போட்டுட்டு நைட்டுக்கு சாப்பாடை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு பார்த்திங்கன்னா காலையில் வச்ச சாம்பார் இருந்தது. அதை வச்சுட்டு இன்றைக்கி பொங்கல் போட்டு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி நைட்டுக்கு டின்னரை முடிச்சிட்டோம். என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.